இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கும்பராசிக்காரர்களுக்கு 2026 ஜனவரி மாதம் எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுன்னு பார்க்க போறோம். ஆண்டு பிறக்கும் பொழுது கும்பராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு தாக்குதலை, எந்த மாதிரி ஒரு தாக்கம் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில துல்லியமான பலன்கள் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்கு போகாமல் ஒரு கிரகமும் இந்த மாதிரி இடத்துல இருக்கும் பொழுது எது மாதிரி கர்ம பலன் நமக்கு கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு, எது எப்போ நடக்கும், நம்மளுடைய ராசிக்கு இருக்கக்கூடிய கிரகத்தின் அமைப்பு கோச்சாரத்துல சனி, செவ்வாய், ராகு, கேது, குரு, சுக்கிரன், சூரியன், புதன் போன்ற கிரகங்கள் எது மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்க போகுது கும்பராசிக்காரர்களுக்கு இந்த முதல் மாதம் 2026 ஆண்டுன்னு பார்க்கும் பொழுது, 2ஆம் இடத்திலேயே சனி நீடித்து பாதசனியாக இருக்கிறார். குரு 5ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்ப்பது அருமை. ராசிக்குள்ள ராகுவும் 7ஆம் இடத்துல கேதுவும் இருக்கிறார். மாத கிரகம் என்று சொல்லப்படுகிற ராஜோகாதிபதி சுக்கிரன், புதன், சூரியன், அப்புறம் செவ்வாய், இந்த 4 கிரகம் பார்த்தீங்கன்னா மாதத்தின் முதல் 2 வாரம் தை மாசம் பிறக்கும்போதற்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் என்று சொல்லப்படுகிற ஜனவரி 15 வரைக்கும் 11ஆம் இடத்திலிருந்து குரு பார்வை பெறுவது அருமை. ஸோ கும்பராசிக்காரர்கள் ஆண்டு பிறக்கும் பொழுதே உத்வேகத்துடனும் சில லாபத்துடனும் சில போன 2025 செய்த காரியங்களுக்கு சில பெனிஃபிட்ஸ், லாபங்கள் அறுவடை செய்யக்கூடிய அமைப்புகளோடு தான் அந்த ஆண்டே பிறக்குது, அந்த மாதமே பிறக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஒரு அற்புதமான அமைப்பு. குருவின் பார்வை பெறுகிறார்கள் இந்த 4 கிரகம். அருமையான அமைப்பு. ஸோ அடுத்து வரக்கூடிய செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல போகும்பொழுது தான் விரயங்கள், 12ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற விரயஸ்தானத்துக்கு இந்த 4 கிரகம் அதிகமான மாற்றங்கள், சுப விரயங்கள், ஹாஸ்பிட்டல் போகக்கூடிய அமைப்புகள், வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள், வெளிமாநிலம் போகக்கூடிய அமைப்புகள், இடம் மாறக்கூடிய அமைப்புகள், அது மாதிரி விஷயங்கள்லாம் காட்டுது. ஸோ முதல் 2 வீக்ஸ் அற்புதமான ஒரு டைமாக இருக்குது. அந்த நேரத்தில் லாபம் எடுக்கிறது, சில விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள் பண்ணுறது, குடும்பத்துக்கு வேணுங்கிற ஒரு சுப விஷயங்கள் பண்ணுறது, குழந்தைகள் விஷயம் எதிர்பார்க்குறவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் நடக்கிறது, பாசிட்டிவாக நடக்கிறது, லாபங்கள் எடுப்பது, முதலீடு மூலமாக சம்பாதிப்பது, குடும்பத்தில் ஒரு நிம்மதி பெறுவது, கடன் அடைவது, கடனை அடைக்கக்கூடிய ஒரு ப்ரீபேமெண்ட் ஃபோர்க்ளோசர் பண்ணக்கூடிய அமைப்புகள், இது மாதிரி பல நல்ல விஷயங்கள் உள்ள ஒரு அமைப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் 2026 அற்புதமாக இருக்கிறது. ஸோ இந்த மாதத்தை கும்பராசிக்காரர்கள் என்னதான் ராகுகது ராசிக்குள்ளிருந்து சில பிரச்சனைகளும், குடும்பத்தில் ஒரு மாதிரியான அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள், சில ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடிய அமைப்புகள் தொடர்ந்து இருந்தாலும் சில நல்ல பெனிஃபிட்ஸு, சில நல்ல மாற்றங்களை கூறக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் இந்த 11/5ஆம் இடம் சம்மந்தப்படும் பொழுது நீங்கள் இந்த நேரத்தை கரெக்டான விஷயத்துல யூஸ் பண்ணி வாழ்க்கையில எளிதில் நீங்கள் இதுவரை போராடி கொண்டிருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம டக்குன்னு சால்வ் பண்ணி அடுத்த கட்ட வாழ்க்கை நடவடிக்கைக்குள்ள போய்க்கலாம். இதுவரைக்கும் நடந்த விஷயத்தை பத்தி நீங்க ஒரி பண்ண வேண்டாம். எது நடந்ததோ நல்லபடியாக நடந்தது, எது நடக்க போகிறதோ அதுவும் நல்லபடியாக நடக்கும். இப்ப இருக்கக்கூடிய அமைப்பு 2026ஓட 25ஓட 26 அற்புதமாக இருக்கும். அதுக்கு 26ங்கிற மாதமே பார்த்தீங்கன்னா 26 ஜனவரி மாதமே ஒரு அஸ்திவாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கட்டாயம் கும்பராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ மாதத்தின் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு மாதிரியான பேட்டர்ன்லையும் செகண்ட் ஆஃப் ஒரு மாதிரியான பேட்டர்ன்லையும் ஒரு மிக்சடான அமைப்புகள் இருக்குதுங்கிறது நான் தெளிவாக சொல்கிறேன். இது கோச்சார அமைப்பில் இருக்கக்கூடிய ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரமும் மாத கிரகத்தின் சஞ்சாரம் மூலமாக வரக்கூடிய அமைப்பு தான். உங்களுடைய ஜென்ம ஜாதகம், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த உரை வைத்து பார்க்கும் பொழுது நீங்கள் என்ன லக்னத்துல பிறந்தீங்க, உங்களுடைய நட்சத்திரம் சதய நட்சத்திரமா, அவிட்ட நட்சத்திரமா, அல்லது பூரட்டாதி நட்சத்திரமான்னு பார்த்து நீங்க முதல் திசை குரு திசையா, ராகு திசையா, அல்லது செவ்வாய் திசையில பிறந்தீங்களா, இப்போ நீங்க உங்களுடைய வயது 30ஆ இருந்தாலும் சரி, 40ஆ இருந்தாலும் சரி, இப்போ போயிட்டு இருக்கிற தசாபுக்திகள் எப்படி இருக்கு, செவ்வாய் ராகு, குரு, சனி, புதன், கேது எது மாதிரி திசை போய்கொண்டு இருக்கிறது, அந்த கிரகங்கள்லாம் இவங்க ஜாதகத்தில் எப்படி இருக்கு, எது மாதிரி ஆதிபத்தியம் வேலை செஞ்சுட்டு இருக்கு, ஸ்தானபலம், திக்பலம், திருப்பலம்லாம் உங்க ஜாதகத்துல ஒரு கிரகம் எப்படி இருக்கு, இதெல்லாம் பார்த்து
சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில துல்லியமான பலன்கள் எடுத்து எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் பரிகார விஷயத்துக்கு போகாமல் ஒரு ஒரு கிரகம் இப்படி இருக்கும் பொழுது எதுமாற கர்ம பலனை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்கிறத துல்லியமாக நம்ம எடுத்து அது நம்ம சொன்ன கோச்சார அடிப்படையிலான ராகு கேது சனி குரு இப்ப நம்ம பேசின கோச்சார பொது பலனையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது துல்லியமான அக்யூரேட்டான பலன்கள் எடுத்து அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் எப்படி, அடுத்து வரக்கூடிய லாங் டேர்ம் எப்படி, எதுமாற விஷயங்கள் எதுமாற நேரத்தில் நடக்கக்கூடிய அமைப்புகள் காட்டுகிறது, உங்களுடைய பிராப்தங்கள் என்ன, எந்த மாற நேரத்தில் எதுமாற விஷயங்கள் நடக்கிற ஒரு அமைப்பு உங்கள் தசாபுக்திகள் காட்டுகிறது, உங்கள் லக்னத்தோட வலு என்ன, லக்னத்தை எந்த கிரகம் பார்க்கிறார்கள், எந்தெந்த கிரகம் எப்படி பார்த்து கொள்கிறார்கள், எந்த ஆதிபத்தியம் செய்கிறது வேலை செய்கிறது, உங்களுடைய முற்பகுதி நல்லா இருக்கா, மிடில் பீரியட் நல்லா இருக்கா, பிற்பகுதி நல்லா இருக்கா, எந்த நேரத்தில் எது மாதிரி அமைப்பு கூட இருக்கு, மேரேஜ்னு எடுத்துட்டீங்கன்னா லேட் மேரேஜா, எது மாதிரி திருமணம் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு, அரேஞ்ச் மேரேஜா, காதல் திருமணமா, இல்லை சில பேர் பார்த்தீங்கன்னா கல்யாணத்தில் பிரச்சனை செகண்டாக வரும்பொழுது செகண்ட் மேரேஜ் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்கா, வெளிநாடா வெளி மாநிலமா, எது மாதிரி விஷயங்கள் நம்ம காட்டுது, தொழிலா வேலையா, எந்த நேரத்தில் வந்து நமக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், அரசு உத்தியோகத்தில் எதிர்பார்க்குறவங்களுக்கு அரசு உத்தியோகம் உண்டா, எல்லா விஷயங்களும் நம்ம வந்து சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் இந்த கோச்சார பலன் ஆகிய ராகு கேது சனிக்கு குருவையும் பலனையும் சேர்த்து வைத்து நம்ம வந்து இந்திய வேத ஜோதி அடிப்படையிலான கர்ம பலனை வந்து சேர்த்து வச்சு பார்க்கும் பொழுது நீங்கள் வந்து சதய நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி, அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி, பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி, எது மாதிரி ஒரு கர்ம பலன் வந்து வேலை செய்யுதுங்கிறத நம்ம தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல பலன்களை நம்ம பார்க்கும் பொழுது கண்டிப்பாக வாழ்க்கையில் நம்ம எளிதில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும்னு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.